பைக்கில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் திரிந்த திருநாய் ஒன்று இளைஞரின் உயிருக்கு உலை வைத்து அவரது குடும்பத்தாரை கலங்க வைத்திருக்கிறது. இப்படியும் மரணமா என தொட்டதெல்லாம் விபரீதமாகி உயிர்கள் பறிப்போகும் கோரங்களுக்கு இடையேதான் இந்த மரணம். தெருநாய் கடித்ததில் சிகிச்சை பெற்று வந்த இன்ஜினியர் பட்டதாரியான 28 வயது இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அடுத்த பரசேரி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் இந்த பொறியியல் பட்டதாரி மணீஷ். இவர் கடந்த 40 நாட்களுக்கு முன்பு நுள்ளிவிளை ஊராட்சிக்குட்பட்ட மணக்கரை பகுதியில் பைக்கில் சென்றபோது அப்பகுதியில் திரிந்த தெருநாய் ஒன்று இவரின் உயிருக்கு உலை வைத்திருக்கிறது. பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அந்த தெருநாய் கடித்ததில் கால் வீக்கமடைந்து வலியால் அவதிப்பட்டு வந்த மணீஷ் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி செலுத்தி சிகிச்சை பெற்றிருக்கிறார். இருப்பினும் கால் வீக்கமும் வலியும் சரியாகாததால் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென தன் வீட்டில் இறந்த நிலையில் மணீஷ் சடலமாக கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக சுங்கான் கடையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மணீஷை குடும்பத்தார் தூக்கிக் கொண்டு ஓடியிருக்கின்றனர். உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் மணீஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தது அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. தொடர்ந்து மணீஷின் சகோதரர் ரத்தீஷ் கொடுத்த புகாரின் பேரில் இரணியல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் நாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் திடீரென உயிரிழந்திருக்கும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.